அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உண்டான வேத வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்ங்கிற இந்த வார்த்தையை தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் அறிந்திராத, எட்டாததான, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு அறிவிப்பேன் என்று சொன்னபடினால நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்ய இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இந்த நாளில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். கர்த்தருடைய வார்த்தை உத்தரவாய் பதிலாய் இறங்கி வரும். அந்த நாளில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே வாரும், என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு உண்டான தானத்தில் வாரும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வாரும், என் உறவுகள் மத்தியில் வாரும், எனக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் ஆண்டவரே நீங்கள் வாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இயேசுவை நோக்கி கூப்பிடணும். நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உத்தரவு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். மறு உத்தரவு கொடுக்கிறவர். நீ கூப்பிடும் பொழுது மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல, உன்னுடைய சத்தத்தை கேளாத தேவன் அல்ல. அவர் கேட்கிறவர், அவர் காண்கிறவர். கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால, உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நீ என்னை நோக்கி இன்றைக்கு கூப்பிடுவாயானால் இயேசுவே வாரும், இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இந்த நாளில் உத்தரவு கொடுக்கிறார். உங்களுக்கு எந்த விஷயத்தில் உத்தரவாக வேண்டி இருக்குதோ, எந்த விஷயத்தில், எந்த ஒரு காரியத்தில், எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறார். என்ன உத்தரவு? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறபடினால நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் உத்தரவு. தேவன் உங்களோடு கூட இருக்கிறது தான் பதில். தேவன் சொல்லுகிற பதில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, நான் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, உன் வாழ்க்கையில் நீ கண்டிராத சில காரியங்களுக்குள்ளாய் நான் ஜீவனை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் திருமணம் பற்றுகிறபடினால இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோட ஆசீர்வதிப்பார். பல மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.